Hi friends, welcome to Savi'S Idea Aroma in the kitchen segment. இன்னைக்கு நம்ம கோபி 65 வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னுட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணிவிட்டு மீடியம் சைஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர், சால்ட்டு போட்டுட்டு கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிச்சப்புறம் இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்டர் ட்ரெயின் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இப்போ கோபி 65 பவுடர் வீட்டில் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. 1/2 கப் கார்ன்ஃப்ளோர் எடுத்துக்கணும். 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கோபி 65 கிறிஸ்பியாக வரதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு சில்லி பேஸ்ட், நான் சில்லி பவுடர் போட போகிறது கிடையாது, சில்லி பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஸோ சில்லி பேஸ்ட் அந்த 2 ஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு வர்ற மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ட்ரெயின் பண்ணி வச்சு இந்த கோபியை எடுத்துக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் 2 ஸ்பூன்ஸ், அப்புறமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கணும். இதில் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், கோபியில் இருந்த தண்ணி அந்த பாத்திரத்தில் இருக்கும். ஸோ அதனால் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த மசாலா எல்லாம் கோபியில் நல்லா மிக்ஸ் ஆகும். இது கோபி 65 பேஸ்ட் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அதை எடுத்துகிட்டு அதில் பாதி பேஸ்ட் இந்த கோபியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கோபி 65 பேஸ்ட் பாதி அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணும்போது திருப்பி இன்னொரு வாட்டி இந்த கோபியை எடுத்துகிட்டு அதில் டிப் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா கோட்டிங் ஆகும். கோபி 65 உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். ஃபைனலாக கோபியை இதே மாதிரி டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா கோபி 65 ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோபி 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.